நம்ம வீட்டுங்களில் இந்த மாதிரி மிக்சியோட ஜார் இருக்கும். ஒரு சில டைம் பிளேடு போயிடும். பிளேடு போயிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் ஒரு சில டைம் அந்த ஜார் எதுக்குமே யூஸ் ஆகாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி டைமில் நடுவில் அந்த பிளேடு போடுற இடத்த சுத்தமாக எடுத்துருங்க. அந்த பிளேடை எடுத்துட்டிங்கன்னா நடுவில் உள்ள பெரிய ஹோல்ஸ் வரும் நமக்கு. இந்த மாதிரி பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். இது இட்லி தட்டு வைக்கிற ஸ்டாண்டு இதில் அந்த ஜார் அப்படியே உள்ளே சொருகிருங்க. சொருகிட்டு நம்ம அதில் புட்டு வேக வைக்கிறது இருந்தால் வேக வச்சுருக்கலாம், காய் சூடு பண்ணிக்கலாம், இன்னும் சாதம் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்க ஐட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் அதில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். புட்டுலாம் ரொம்ப சூப்பராக அதில் வரும். நான் புட்டு அடிக்கடி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கிண்ணம் விற்கிது கடைகளில் புட்டுக்காகவே. அதை நம்ம வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லா சைஸ்லேயும் இந்த மாதிரி ஜார் இருக்கும். அந்த எல்லா சைஸ் ஜாரையும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கலனாலும் பரவாயில்ல. இதே மாதிரி குக்கரில் கூட துணி ஒன்று இந்த மாதிரி சுற்றி வச்சுடுங்க. ஈரமாக நனைச்சி வைங்க. நனைச்சி வச்சுட்டு அந்த விசில் போடுவோம்ல, அதுக்கு நேராக அந்த ஹோல்ஸ் வர மாதிரி இந்த கிண்ணத்தில் இருக்க ஹோல்ஸை அந்த விசிலுக்கு நேராக வச்சிங்கன்னா புட்டு பாருங்கள். நான் அப்படி தான் வச்சேன். புட்டு நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இனி உங்கள் வீட்டில் ஜார்லாம் வீணாச்சுன்னா இந்த மாதிரி கீழே போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி 10-15 நாள் ஆனாலும் நமக்கு வாடாமல் இருக்கும். இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சிங்கன்னா, அதில் கப்பில் போடுறதுக்கு முன்னாடி இருந்த கொத்தமல்லி இது பார்த்திங்கன்னா எப்படியும் இருக்கும் 10 நாளைக்கு மேலே. இது பாருங்கள், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அந்த இலையெல்லாம் இல்லாமல் இருந்தது, அது வளர்ந்துருக்கு. இந்த கொத்தமல்லியை வச்சு நான் எப்படியும் அதுவும் ஒரு 10 நாளைக்கு மேலே தான் இருக்கும். இதில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். வேறு இன்னும் நிறைய இருந்தது. ஒரு பக்கமாக தெரியும் பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இதை நான் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் வாடியும் போயிருந்தது. இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வளர்ந்துடும். நம்ம அந்த ஈரத்திலே வைக்கிறோம்ல, இதை 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சா அழுகி போகாமல் நம்மளுக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். தண்ணி மட்டும் பாதி அளவு வைங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.